அன்பும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா உயிர்ப்பு திரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுருவை 3 முறை அதே வார்த்தைகளை சொல்லி கேட்ட இறைவன் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார், நம்முடைய பதில் என்ன? இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்ல முடியுமா? அத்தகைய விதத்தில் வாழ இறையருளை வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக சிரித்து கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வைத்து செல்வாராக. ஆமென்.
மாட்சிமை மிகுந்த புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களை பாகலாக்க அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பினாலுக்காக பேருந்தத்துடன் உறுதியுடனும் எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்று. தூய ஆவியானவரின் வருகையால் உறுதி பெற திருத்தூதர்கள் தலைமை சங்கத்திற்கு அடிபணிய மறுத்து அவர்களுக்கு இயேசுவின் மகிமை எடுத்துரைத்து கடவுள் எவ்வாறு அவரை உணர்த்தியுள்ளார் என்பதை தெளிவுபடுத்தினர். அதனால் தண்டிக்கப்பட அவர்கள் இயேசுவின் மகிழ்ச்சியுடன் சென்றதை இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர் பணிபுரியிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 முதல் 32 வரை மற்றும் 40 முதல் 41 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 27 முதல் 32 வரை மற்றும் 40 முதல் 41 வரை. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அதன் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரை உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். தலைவி. அவரது சினம்
ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலை அழகே காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலமலை கலிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. இரண்டாம் வாசகமான திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் நாம் கண்ட காட்சிகளாகிய இயேசுவின் மாட்சியையே நமக்கு எடுத்திருக்கின்றார். இயேசுவிற்கு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடலெங்கும் இருந்த படைப்புகள் விளங்கும். வணங்கியதை பதிவு செய்யும் இரண்டாம் வாசகத்துக்கு கவனமுடன் சென்றிருப்போம். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையிலும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 11 - 14 வரை. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, அதிகாரம் 5, வசனங்கள் 1 - 14 வரை. யோவான் நான் பார்த்துக் கொண்டிருந்த போது அரியணையும் உயிர்களையும் மூக்கர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வாழ்வுகளின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உணர்ந்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடலுக்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்து ஒவ்வொன்றும் அரியணை வீச்சுக்கொள்வதற்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடி கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமென் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை மொழிகள்
1-19 முடிய. யோவான் செய்தி அதிகாரம் 21 இறைமொழிகள் 1-19 முடிய. காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், ஜெபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களில் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்களும், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு எடுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூட்டிச் செல்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, புதிய நம்பிக்கையை, புதிய வாழ்வை உயிர்த்த இறைவன் தருகிறார் என்பதனைத்தான் இன்றைய இறை வார்த்தை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. அந்த குடும்ப தலைவர், நல்ல கிறிஸ்துவர், பொறுப்புள்ள முறையிலே தன்னுடைய 2 குழந்தைகளையும் மனைவியையும் பார்த்து கொண்டு வளர்த்தார். இப்படி போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவனுடைய தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருந்தது, ஓரளவுக்கு செல்வமும் இருந்தது, எதுவுமே குறையில்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு விளையாட ஆரம்பிக்கின்றான். விளையாட ஆரம்பிக்க தொடக்கத்தில் சிறிது நேரம்தான் விளையாடுவான். அதன் பிறகு தன்னுடைய தொழிலை கவனிப்பான். இப்படி மகிழ்ச்சியான குடும்பம் சென்று கொண்டிருந்தது. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, சைக்காலஜிக்கலா அவன் எவ்வளவு நேரம் விளையாடுகின்றான் என்று பார்ப்பார்கள். ஒருவேளை அவன் 1/2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கின்றான் என்றால் 27வது நிமிஷத்துல அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். அந்த வெற்றியை பெற்றவுடன் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு அவர்கள் விளையாடுவார்கள். அதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த புழு, மீனுக்கு எப்படி புழு கொடுக்கணுமோ அது போல இந்த வெற்றியை கொடுத்து அதன் பிறகு பணத்தை பறித்துக் கொண்டிருப்பார்கள். ஆன்லைன் சூதாட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இதுல நாம் காண முடியும். அப்படி இவன் அந்த வெற்றியை பெற்றவுடன் இன்னும் விளையாட வேண்டும், இன்னும் விளையாட வேண்டும் என்று அதிக நேரம் விளையாட ஆரம்பிக்கின்றான். இப்படியே ஒவ்வொரு நாளும் விளையாட்டு தன்னுடைய தொழிலையும் கவனிக்காமல், குடும்பத்தையும் பற்றி கவலைப்படாமல் பல்வேறு இடத்திலே கடன் வாங்கி மிகுந்த ஒரு கடன்காரனாக மாறிவிடுகின்றார். அப்படி இருக்கின்ற போது அவன் நினைத்து பார்க்கின்றான், ஐயோ, இதற்கு மேல் நான் எப்படி மீண்டு வர முடியும் என்று தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள விரும்புகின்றான். ஆகவே அவன் ஒரு நாள் காலை ஒரு 5:30 மணி இருக்கும். மனைவி குழந்தைகள் எல்லாம் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவன் வந்து மேல் மாடிக்கு சென்று தூக்கிடுவதற்காக கயிற்றை போட்டு தொங்குவதற்கு தயாராக இருக்கின்ற போது அங்கே பக்கத்தில் இருந்த ஆலயத்துல குருவானவர் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். இதோ உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்வை தருகின்றார். இதோ சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்வை தருகின்றார், புதிய நம்பிக்கையை பெறுகின்றீர்கள் நீங்கள் என்று அவர் அந்த வார்த்தையை கூறுகின்றார். இதை கேட்ட அவனுக்கு மனதிலே ஒரு புத்தெழுச்சி வருகின்றது. கயிற்றை கழற்றிவிட்டு நேராக ஆலயத்திற்கு செல்கின்றார். இன்று முதல் நான் குடும்பத்தை பார்ப்பேன், தொழிலை பார்ப்பேன், உயிர் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றார். அதன் பிறகு அவர் மீண்டுமாக வந்து தன்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்து விரைவிலே குடும்பத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உயிர்த்த இறைவன் ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றார் என்பதைத்தான் மீண்டும் மீண்டுமாக இறை வார்த்தை, பாஸ்கா காலத்தினுடைய இறை வார்த்தை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகின்றது. இன்றைய அந்த பதிலடி பாடலிலே மிக அழகாக படிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். நீ என் புலம்பலை என்னவாக மாற்றிவிட்டீர், கலி நடனமாக மாற்றிவிட்டீர். ரெண்டுமே ஜஸ்ட் ஆப்போசிட். ஒன்று புலம்பல், இன்னொன்று கலி நடனம். மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த கலி நடனமாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால் அத்தனை ஒரு கலி நடனமாக உயிர்த்த ஆண்டவர் மாற்ற காத்திருக்கின்றார். நம்மை இறைவனுடைய
நம்முடைய வாழ்வை மாற்ற காத்திருக்கின்றார். புது வாழ்வை தர காத்திருக்கின்றார். புதிய நம்பிக்கையை தர காத்திருக்கின்றார். புதிய எழுச்சியை தர காத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய வார்த்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. சின்ன குறிப்பிடத்துல அந்த காலத்துல படித்தோம், இயேசு உயிர்த்தெழுப்பாக எத்தனை நாட்கள் தங்கி இருந்தார்னு. எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் என்ன செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆகவே அந்த 40 நாட்களும் என்ன செய்து கொண்டு வந்தார்? தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை வேத சத்தியத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு வந்தார் என்று இருக்கும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். தூய பேதுரு மீன் பிடிக்க சென்றார். மீன் பிடிப்பது என்பது அவருடைய தொழில், குலத்தொழில், அவருடைய தொழில். அது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அங்கேயும் இது போன்ற ஒரு நிகழ்வு, முதல் அழைப்பை நாம் காண்கின்றோம். நீங்க வீட்டுல போய் அதை தெளிவா படிச்சு பார்த்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். அங்கேயும் இரவு முழுவதும் பார்ப்பார், ஆனால் கிடைக்காது. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இயேசு இந்த ஒரு வலைகளை போடுங்கள், அதுபடி போட்டோம்னா ஏராளமான மீன் கிடைக்கும். அதுவே இவர் மட்டுமல்ல, இவர் கூட எத்தனை பேரு இறைவார்த்தையின் தொடக்கத்தில், நற்செய்தி வாசகனுடைய தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சீமோன் பேதுரு, திதியும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், அப்புறம் ஜபதேயின் மக்கள். அப்ப எத்தனை பேர் மக்கள்? 2 பேர். அது கூட இன்னும் 2 பேர். அப்படின்னா மொத்தம் சீமோன் பேதுருவை சேர்த்து 7 பேர் போகின்றாங்க. திருத்தூதர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர். அதுல ஒருத்தர் முடிச்சிட்டார். 11 பேர்ல 7 பேர் தங்களுடைய அந்த தூய பேதுருவோடு சரி நம்மளும், ஏன்னா விரக்தி, இயேசுவுக்கு எப்படி ஆகிவிட்டது என்று விரக்தி. அதுக்கு முன்னாடி 2 முறை காட்சி கொடுத்திருக்கிறார் இயேசு. யோவான் நற்செய்தியில் நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய பகுதியானது மிக அழகாக சொல்லப்படுகின்றது. அவர் தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அப்பவே ஏற்கனவே 2 தடவை. அப்பவும் கூட உங்களால நம்ப முடியல. இயேசுவுக்கு எப்படின்னா நமக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பயம், விரக்தியில் தன்னுடைய பழைய தொழிலுக்கு அவர் செல்கின்றவரை இயேசு தடுத்தாட்கொள்கின்றார். மீண்டுமாக அங்கேயும் மீன்பிடி கிடைக்கின்றது. அப்போது பேதுரு, யோவான் அன்பு சீடர் உணர்ந்து கொள்கின்றார் அது இயேசு. உடனே இயேசு தான் சொன்னா தூய பேதுரு என்ன பண்றாரு? இயேசுவை நோக்கி வருகின்றார். லூக்கா நற்செய்தியில அந்த பெரும்பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், பெரும்பாட்டை கண்டவுடன் தூய பேதுரு என்ன சொல்றாரு? இறைவார்த்தை 6:8. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். தொடக்கத்துல போய்விடும் என்று சொன்னார். ஆனால் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னார். பின் தொடர்ந்தார். மீண்டுமாக இங்கே பார்த்தால் அந்த பெரும் திரளை, பெரும் அதிகமான மீனை பெற்றவுடன் இவர் இப்ப போய்விடும் என்று சொன்னதில்லை, இயேசுவை நோக்கி பேதுரு வருகின்றார். அவர் நீந்திட்டே வராரு, மற்றவங்க எல்லாம் அந்த போக்குல வராங்க. இவரோ இயேசுவை நோக்கி நீந்தி கொண்டே வருகின்றதை பார்க்கிறோம். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதத்துல விரக்தி அடைந்து இருந்தாலும் கூட புதிய நம்பிக்கையை, புதிய எழுச்சியை தூய பேதுரு வாழ்விலே கொடுத்து அதே இறைவன் நமக்கும் கொடுக்க காத்திருக்கின்றார். அதே போலவே சொல்றோம், அந்த நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியிலே பார்த்தோம் என்றால்
எத்தனை தடவை கேள்வி கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று? 3 முறை. சாதாரணமாக சொல்வார்கள், எத்தனை முறை மறுதளித்தார்? 3 முறை. ஆகவே மீண்டுமாக உறுதிப்படுத்தப்படுகின்றார். 3 முறை இயேசுவே கடைசியில அழுகாத முறையா சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உன் மீது எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்று நீர் அறியாத ஒன்றா என்று அழுகாத முறையாக சொல்கின்றார். ஆகவே அந்த பேதருடைய வாழ்வை தடுத்தாட்கொண்ட அந்த இறைவன் காரணமாக, அதன் காரணமாக இவருடைய வாழ்வில எத்தகைய ஒரு மாற்றம் பாருங்க. திருத்தூதர் பணிகள் முதல் 10 அதிகாரத்தில் தூய பேதுருவுடைய போதனைகளை நாம் காண்கின்றோம். அதுவரை பயந்து கொண்டிருந்தவர் தூய ஆவியை பெற்றவுடன் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டு அந்த உயிர்த்த ஆண்டவரால் தடுத்தாற் கொள்ளப்பட்டு புத்துயிர் ஊட்டப்பட்ட அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இந்த இடத்துல? இன்னைக்கு நம்ம முதல் வாசகத்துல வாசிச்சோம். என்ன சொல்றாங்க? சரி, ஓகே. முதல் வாசகத்துல திருத்துதல் பணிகள்ல 5ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவை பற்றி போதிக்க கூடாது என்று அவர்கள் இது பண்ணி அடி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல இயேசு அந்த தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பதில் சொல்றாங்க? மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதே மேல். நாங்கள் கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தைரியத்தோடு அவர்கள் இறை வார்த்தையை போதிக்கின்றார்கள். சீடர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வருகின்றது என்பதை நாம் தொடர்ந்து அந்த திருத்துதர் பணிகள் பார்க்கலாம். ஆகவே பழைய வாழ்விற்கு அந்த மீன் பிடிக்கும் தொழிலுக்கு செல்லலாம் என்று தன்னோடு இருந்த 11 பேர்ல 7 பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் உயிர் தாண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அவர்கள் மீண்டுமாக தைரியத்தோடு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். புது வாழ்வை பெறுகின்றார்கள், புது தெம்பை பெறுகின்றார்கள். என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை கண்காணி, என் ஆடுகளை பேணி வளர் என்ற இயேசுவினுடைய அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதுவரை அதற்கு முன்பாக பேதுரு இயேசுவை அறியேன் என்று மது தெளித்து நிராகரித்தவர் இன்று அந்த திருநபையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். 2266 திருத்தந்தையர்கள் தூய பேதுருவிலிருந்து இன்றைய நாள் வரை இருக்கின்றது. 2068வது திருத்தந்தையை நாம் தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம். நல்ல திருத்தந்தை வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆகவே திருநாளை இவ்வாறு உயிர்த்த ஆண்டவர் கைவிடாமல் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அதே இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்த காத்திருக்கின்றார். இவர் வெற்றியின் வேந்தர். நாம் பெரிய வெள்ளி என்று ஏசாயாவினுடைய அந்த 4வது துன்புறும் ஊழியனை பற்றிய பாடலை ஏசாயாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை படித்தோம். அதுல பார்த்தோம்னா எப்படி ஒரு இதுக்கெல்லாம் இருந்தது, எத்தகைய துன்பங்களை எல்லாம் அந்த பாடலை பார்த்தோம்னா துன்புறும் ஊழியனை பற்றிய 4வது கவிதை என்று துன்பும் ஊழியனை பற்றிய கவிதை என்று இருக்கும். இது 4வது கவிதை. இதுல பார்த்தோம்னா இயேசு எவ்வாறு துன்பப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், அவர் வாயை திறக்கவில்லை, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போடும் அப்படின்ட்டு அவருடைய துன்பங்கள் அப்படியே இங்கே படம் பிடித்து காட்டப்படுகின்றன. ஆனால் உயிர்த்த பிற்பாடு அவருடைய மாட்சியை திருவெளிப்பாட்டின் புத்தகத்துல யோவான் மிக அழகாக காண்கின்றார். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு 7 விதமான பண்புகளை அவர் மிக அழகாக அந்த இறை வசனத்துல சொல்கின்றார். கொல்லப்பட்ட 11, 12ஆம் வசனத்துல கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன பண்புகள்? வல்லமை, செல்வம், ஞானம், ஆற்றல், மாண்பு, பெருமை, புகழ்ச்சி. அப்படி 7 பண்புகள். அடித்து நொறுக்கப்பட்ட நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் இத்தகைய உயர்ந்த பண்புகளிலே மண்ணுலகோ கீழுலகோ மேலுலகோ எல்லோரும் மண்டியிட்டு
அவரை வணங்குகின்ற விதத்துல அத்தனை விதத்துல இறைவன் உயர்த்தி இருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, அத்தகைய மகிமையை நாமும் பெற வேண்டும் என்றால் அந்த இயேசுவினுடைய இந்த பண்புகள் அனைத்தும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் உயிர்த்த ஆண்டவரிடத்துல முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது, எப்படி நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட போது பேதுரு மிக அழகாக நான் உன்னை அன்பு செய்கின்றேன், உனக்கு தெரியாதா என்று சொன்னது போல நாமும் இறைவனை முழுமையாக அன்பு செய்து உயிர்த்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து வாழ்கின்ற போது நம்முடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்காக நம் இறைவன் இருக்கின்றார். புதிய நம்பிக்கையும் புதிய எழுச்சியும் இறைவன் தருகின்றார். இதைத்தான் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். என்ன நற்செய்தி? கடந்த வாரம் நற்செய்தி நம்ம பாதுகாவலரோட தொடர்பு கொண்டது. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய். அங்கேயும் அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இயேசு மீண்டும் இரண்டாவது முறையாக கொண்டிருக்கிறார். தோமாவுக்கும் திருத்தூதர்களுக்கும். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது உயிர்த்த இறைவன் புதிய நம்பிக்கையை, புதிய எழுச்சியை, புதிய உத்வேகத்தை, புதிய சக்தியை தருகின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் சோர்ந்து இருக்கலாம், பல்வேறு விதத்துல தோல்விகளால் துவண்டு இருக்கலாம். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். ஆகவே அவரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை அன்பு செய்கின்றோம், நீர் எங்களை பொருட்படுத்தி வழிநடத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். வல்ல செயல்களை அவர் செய்வார். நம்முடைய குலங்களை கலிநடனமாக மாற்றுவார். அதற்காக ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிவிக்கிறோம். பயணம் மாதாவின் ஆசியால் நல்லபடியாக அமையவும் மற்றும் ராஜேந்திரன் பவுலின் குடும்ப கருத்துக்களை காக்கும் ஜெவான் மாலைராஜ் சர்மிளா திவ்யாவுடன் மெலினா குடும்ப கருத்துப்படி நன்றியாகவும் மற்றும் மெலினா அவருடைய 19வது பிறந்த நாளிலே மாதாவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களை காக்கும் சோசிக்கால தோட்டத்தில்
திருமதி சகுந்தரா அவர்களுடைய கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக மகனுடைய திருமண காரியம் நல்ல முறையில் நடைபெற இறையர்கள் வேண்டியும் அஞ்சலி ஆண்ட்ரோஸ் அசோக் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மாதாவிற்கு நன்றியாகவும் அண்ணாதுரை சாந்தி தினேஷ் அஸ்வின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அஸ்வின் உடல்நலம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைந்து நாம் சொல்லியிருப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாடுதல். அனைத்திற்கும் மேலாக உம்மீது கொண்ட அன்பை உறுதி செய்த பின் என் ஆடுகளை மேல் என சொல்லி பேரவையில் தலைமை பணியை ஒப்புவித்த இறைவா, புதிய திருத்தந்தையை தேர்வு செய்யக்கூடியிருக்கும் கர்தினால்களை தூய ஆவியாரால் வழிநடத்தி காலத்திற்கு ஏற்ற நல்ல திரு அவை தலைவரை எங்களுக்கு தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என அனைத்துலக படிப்புகளாலும் ஆராதிக்கப்படுகின்ற அரியணையில் வீற்றிருப்பவரான ஆற்றுக்குரிய என் இறைவா, உலகாளும் தலைவர்களும் என் நாட்டை ஆளுநரும் போருக்கு முனைப்பு காட்டுவதை தவிர்த்து உயிர்த்த ஆண்டவரின் கொடையை அமைதியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும், அதே நேரம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் முற்றிலும் ஒழிந்து போக வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற தெளிவான உறுதியோடு இருந்த திருத்தூதர்களைப் போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இறை திருவுள்ளப்படி வழிநடத்தவும், இளையோர் யாவரும் தங்கள் மேற்படிப்பு, பணியமர்வு, திருமணம் போன்றவற்றை தெரிவு செய்வது உமக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வாழ்வில் உயர்வு காணவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டால் மகிழ்ச்சியுற்று திருத்தூதர்களின் அடிச்சுவட்டில் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவருமே எங்கள் துன்ப துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் நடுவிலும் ஆண்டவரே எனக்கு உன்னிடம் அன்பு உண்டு என மெய்ப்பிக்கும் விதமாக பிறமாணிக்கம் நிறைந்த வாழ்வினை மேற்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலாகிய இறைவா, வெயில் கால வெக்கையை சற்றே தணிக்கவும் நோயற்ற நல்வாழ்வை எமக்கு தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய திரைப்பட தேவைகளுக்காகவும் நாம் செல்விப்போம். குறிப்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் பங்கெடுத்து வைக்கின்றவர்கள் நல்ல மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நல்ல படிப்பும் எதிர்கால வாழ்வும் திட்டமிட்டபடி இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அதே போலவே இன்று இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை மாறி அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் ஆகியாண்டவரே, எங்களுடைய அனைத்து கொண்டாட்டங்களையும் நாங்கள் இடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு அதை தருவி என்கின்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லி தொடர்ந்து நீரை எங்களை வழிநடத்த வேண்டும். எங்களுடைய ஜெபங்களை உடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மனமே
எல்லாருக்கும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, அக்கறை பொறுத்துரையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் மேற்கொண்டிருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராக பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவரை மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தை இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திறக்கும் ஒன்றுமாக நீரே இருக்கிறது. ஆகவே உடைய தூயாமையை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும். உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடற்கழிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய இரவுலத்தை எடுத்து எதிர்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்களே, இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக்க செய்யுங்கள்.
திருமணம் என்று கூடிய தகுந்தவர்கள் நினைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாருகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்களுடைய ஆயர் தாமஸ் அக்வைனஸ் திருநிலை விழாக்கிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த திருப்பணியை பங்கேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணியை ஒப்புக்கொடுக்கின்றவர்களை நீரை ஆசீர்வதித்தருளும். புதிய நம்பிக்கையும் புதிய எழுச்சியையும் இவருடைய வாழ்விலே நீரை தந்து வருகிறீர்கள். மேலும் மிகுந்த எதிர்நோக்குடன் துயர்களின் சகோதர சகோதரிகளையும் இறந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் எங்களுடைய குடும்பத்தை வைத்த பெற்றோர், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருமே மக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்றார். மக்களை நினைவுக்கு மிகவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் அனைவரும் எதிர்நடக்கமாயும் இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய யோசேப், புனித திருத்தூதர்கள் இவரையும் போன்ற இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்துவின் ஆகும் புகழ்ந்தேற்றும் பரலோடு உம்மை கொண்டாடுகிறோம். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்துக்குள்ளாக்கிய நீக்கதமது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முனைந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உத்தரவையும் நம்பிக்கையும் எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருளத்துடன் கொள்வீரா. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்ம
இதோ இறைவனின் செம்மறி, உயர்ந்த ஆண்டவர் இயேசு. புதிய நம்பிக்கையை தூய பேதுருவின் வாழ்விலும் திருத்தூதர்களின் வாழ்விலும் கொடுத்த இயேசு நமக்கும் இறை அருளையும் ஆசிரியம் தர நம் உள்ளத்தை நாடி இந்த நற்கருணையின் வழியாக வருகின்றார். என்னுடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் பிரசனம் நம்முடைய காலத்திற்கு வாழ்த்துவதாக.
அவனோசியிலே VPS வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய ஒரு 15 பேரிலிருந்து 20 பேர் வரை கடந்த 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் பெறுகின்ற பெற்றோர்களுக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். வரவேற்பு நிறைய பேர் இருக்கோம். உங்களுக்கு தெரியும் 40-50 பேராவது இருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து நாளையிலிருந்தாவது மற்றவர்கள் அனுப்பி வைக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், LKG-யிலிருந்து இந்த ஆண்டு +2 தேர்வு எழுதி இருக்கின்றவர்கள் வரை வர வேண்டும் என்று நாம் இந்த கல்வி உதவி தொகைக்காக உண்டியலை வாங்குகின்றோம். இதிலிருந்து வரக்கூடிய தொகைகளில் இந்த இதில் ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். எங்கே கடமை செய்யப்படுகின்றதோ அங்கே உரிமைகளும் கொடுக்கப்படும். அதுதான் வழக்கம். ஆகவே தயவு செய்து இன்னும் அனுப்பாதவர்கள் விரைவில் அனுப்பி வைக்கவும். காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை ஆனது இந்த வகுப்புகளானது நடைபெறுகின்றது. ஆகவே விவிலியத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். பங்குகள் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் மொழிகளால் மெய் புதுப்பிக்க திருமணமான மக்களை கைகளுக்கு நோக்கியவர்கள் நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரியவர்கள் கலிமுற்றம் ஏற்பதற்கு வந்து சேரும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களாலே இருப்பதாக. தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் தருமைக்கு நம்பிக்கையிலே புது வாழ்வு வாழ சென்ற வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. நிலையான புகழும்
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே, புனித செபஸ்தியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மாநிலத்தில் உள்ள